கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். மார்க் நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 40 45 வசனங்களை கவனமாக வாசித்து பாருங்கள். அற்புதம் அருகில் என்று சொல்லி இந்த பகுதியை விளக்க விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசுவின் அருகிலே நாம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கி விடுகின்றன. அருமையானவர்களே, இந்த பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. நம்முடைய இரட்சகராகிய இயேசுவானவர் ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்துகிறார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 நற்செய்தி நூல்களை நீங்கள் கவனமாக வாசித்தால் 2 திருமறை பகுதிகளிலே குஷ்டரோகம் சுகமாக்கின விதத்தை குறித்து வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதல் காரியம் மார்க் நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 40 45. இரண்டாவது பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 17 அதிகாரம் 12 19 பகுதியாகும். இந்த 2 பகுதிகளிலும் அங்கு குஷ்டரோகமானது சுகமாக்கப்படுகிறதை அங்கே வேதாமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி நூல் 11 அதிகாரம் நீங்கள் 5 வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு ஆண்டவர் யோவான் சாணனுக்கு செய்தி சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார்: குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பாரிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொல்லி நம் ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் குஷ்டரோக சுகமாகிற அந்த தன்மையானது உண்மையாகவே மேசியாவின் அடையாளங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. இந்த திருமறை பகுதியை நான் வாசித்த போது 4 குறிப்புகள் என் மனதிலே ஆவியானவர் தந்தார். முதலாவது, மார்க் 1 அதிகாரம் 40 பாருங்கள். அங்கே வேதவசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆங்கிலத்திலே கம் என்கிற வார்த்தையே அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவரிடத்தில் வந்து அவரிடத்திலே வேண்டுதல் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். இந்த மனிதன் முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார். அருமையானவர்களே, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, சுகமாக்க முடியாத ஒரு வியாதி, கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, சமுதாயத்தினாலும் எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு மனிதனை அந்த மனிதன் ஆண்டவரில் வந்து முழங்கால் படியிட்டு அவன் வேண்டிக் கொள்கிறான். முதலாவது, நீங்கள் ஆண்டவரண்டே வாருங்கள். ஆண்டவரண்டே வரும் பொழுது ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களை செய்கிறார். குஷ்டரோகம் என்பது ஒரு வியாதி. ஆனால் குஷ்டரோகம் என்பது பாவத்திற்கும் ஓமையாக அங்கு சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பாவ வியாதியாய் இருந்தாலும், அதே சரீர வியாதியாய் இருந்தாலும் ஆண்டவராய் இயேசுவால் மாத்திரமே குணமாக்க முடியும். இரண்டாவதாக, அங்கே மார்க் நற்செய்தி நூல் 1 அதிகாரத்தை 41 பாருங்கள். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். முதலாவது கம் என்கிற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். இரண்டாவது கம்பேஷன். ஆண்டவர் மனதுருகிறார். தன்னை யாராவது தொடமாட்டார்களா என்று ஏங்கிய மனிதன் மேல் மனதுருகி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு என்று சொன்னார். அருமையானவர்களே, ஆண்டவருடைய மனதுருகத்தை தயவு என்றும் காருண்யம் என்றும் கிருபை என்றும் கூட நாம் பொருள் கொள்ளலாம். அருமையானவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் ஜீவனோடு இருப்பது உயர்த்தப்பட்டதற்கு காரணம் ஆண்டவரின் மனதுருக்கும், கம்பேஷன். மூன்றாவதாக, ஆண்டவர் அவனை பார்த்து தொட்டு வார்த்தையை சொன்ன உடனே, மார்க் 1 அதிகாரம் 42 சொல்கிறது, இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். இந்த பகுதியிலே 42 நான் என்ன வார்த்தை பயன்படுத்துகிற, கம்ப்ளீட்னஸ், அதாவது பரிபூர்ணமாய் சுகமானான். ஆண்டவர் தொட்டால் பூரண சுகமே தவிர அரைகுறை சுகம் கிடையாது. ஆண்டவர் யாரையாவது தொட்டு அரைகுறையாக சுகமாக்கினதாக வார்த்தை இல்லை, வசனம் இல்லை. ஆகவே மூன்றாவது கம்ப்ளீட்னஸ், அதாவது பரிபூர்ணமாக அவனை சுத்தப்படுத்துகிறார். நான்காவதாக, அங்கு மார்க் 1 அதிகாரம் 43
44 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். அவர் 2 கமாண்ட்ஸ், 2 கட்டளையை கொடுக்கிறார். ஒன்று, அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு என்றார். இரண்டாவது காரியம், ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவளை அவர்களுக்கு சாட்சியாய் செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். ஆண்டவருடைய கட்டளைகளிலே 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, இதை யாருக்கும் சொல்லாதே என்கிற ஒரு கட்டளை. இரண்டாவது, ஆசாரியனுக்கு காண்பித்து வேத வசனத்தின்படி சொல்லப்பட்டவனை நிறைவேற்று என்றார். இவன் மோசேயின் பிரமாணத்தின்படி ஆசாரியனுக்கு காண்பித்திருக்கலாம். ஆனால் இன்னொன்றை அவன் கீழ்ப்படியாமலே விழுந்தான். எது என்றால், ஆண்டவர் இதை ஒருவருக்கு சொல்லாதே என்றார், எல்லாருக்கும் சொன்னான். அதனாலே ஆண்டவருடைய திட்டங்கள் மாறியது. எல்லா ஜனங்களும் அவரிடத்தில் வந்தார்கள். ஆண்டவராலே அந்த பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போயிற்று. ஆண்டவர் எதை சொல்வாரோ அதை நாம் செய்ய வேண்டும். செய்யாதே என்று சொன்னால் செய்யாமல் இருக்க வேண்டும். செய்ய என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டும். ஆனால் நம்முடைய மனித பண்பு என்ன? அவர் செய்ய சொன்னதை செய்வதில்லை. செய்யக்கூடாது என்பதை நாம் திரும்ப திரும்ப செய்து வருகிறோம். ஆகவே இந்த பகுதியிலே 4 குறிப்புகளை சொன்னேன். முதலாவது, வாருங்க, அவரிடத்தில் செல்ல வேண்டும். இரண்டாவது, கம்பேஷன், மனதுருக்கம். மூன்றாவது என்ன? கம்ப்ளீட்னஸ், பரிபூரண விடுதலை. நான்காவது என்ன? கமாண்ட்ஸ், ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள். நாம் கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த நாளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த செய்தி கேட்ட மக்களை ஆசீர்வதியும். அந்த மக்களோடு நீ தொடர்ந்து பேசும் ஆண்டவரே. இந்த 4 காரியங்களையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டு விடுதலையை பெற உதவி செய்யும். செய்தியை கேட்ட மக்களுக்கு அற்புதமான சுகத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.